ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. எஸ்எஸ்சி ஜேஇ 2024 நோட்டிஃபிகேஷன் February 29th வரப்போகுது. அதுக்கான எக்ஸாம் ஜூனில் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் வீக்கில். ஸோ இதுக்கான நம்ம வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டாக எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து நம்ம வந்து என்னென்ன டாப்பிக்லலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மெஷின்ஸ். ஓகேவா? ஸோ ஏற்கனவே நம்ம எஃப்எம் பார்த்தோம், அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. அண்டு நம்ம இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு கோர்சஸ் நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜேஇக்கு ஆஃபர் பண்ணுறோம். சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாத்துக்குமே ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் ரெண்டுமே இருக்குது. புக்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸும் நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் இதில் நீங்கள் ஜாயின் நினச்சிங்கன்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அதுக்கான கோர்சஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 18ஆம் தேதி நியூ பேட்சஸ் எஸ்எஸ்சிக்கும் சரி டிஎன்பிஎஸ்சிக்குமே ஸ்டார்ட் பண்ணுறோம். தேவைன்றவங்க 8190879379 அப்படின்ற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அதனுடைய அடிஷ்னலாக பார்ட்டான ஹைட்ராலிக் மெஷின்ஸ் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஹைட்ராலிக் மெஷின்ஸை பொறுத்தளவுக்கு 2018 வந்து ஷிஃப்ட் 1ல் 9 கொஸ்டின், ஷிஃப்ட் 2ல் வந்து 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல் வந்து 7 கொஸ்டின், ஷிஃப்ட் 2ல் வந்து 7 கொஸ்டின், ஷிஃப்ட் 3ல் வந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் 2020 வந்து ஷிஃப்ட் 1ல் வந்து 5 கொஸ்டின், ஷிஃப்ட் 2ல் 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 2022ல் 2 ஷிஃப்ட்டுமே 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2023ல் 7 கொஸ்டின்ஸும் அப்புறம் 11 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆவரேஜாக பார்க்குறப்போ எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் 7+. ஓகேங்களா? 7 கொஸ்டின் இல்லைனா 8 கொஸ்டின் அந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக் மிஷின் ரெண்டுத்தையும் சேர்த்தா 30 கொஸ்டின்ஸ். அதில் ஹைட்ராலிக் மிஷின்ஸில் மட்டும் 7லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 7லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ 2021 செட் 1 பார்க்குறப்ப டி லெவல் டர்பைனில் வந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அப்புறம் பம்ப்லேருந்து ஒரு ப்ராப்ளம், சென்ட்ரிஃபியூகல் பம்ப் மானோமெட்ரிக் எஃபிஷியன்சி சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் இது கேட்டிருக்காங்க, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்புறம் டர்பைன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, டைல் ரேஸ் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். அப்புறம் எஃபெக்ட் ஆஃப் கேவிடேஷன் அது சம்பந்தமான ஒரு கொஸ்டின். அப்புறம் டூரோ டர்பைன். ஸோ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஹைட்ராலிக் மெஷின்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறாங்க, ஆனால் பட் எல்லாமே சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்தது செட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஹைட்ராலிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஃப்ளோ டர்பைன்ஸ், அப்புறம் ஃப்ளோ ரேஷியோ வேல்யூ ஃபார் ஃப்ரான்சிஸ் டர்பைன், அப்புறம் ஓவரால் எஃபிஷியன்சி ஆஃப் த டர்பைன், ரெசிப்ரோகேட்டிங் கம்ப்ரஸர் வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ரியாக்ஷன் டர்பைன், ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டார்க் டெவலப்டு இந்த டர்பைன் ஷாஃப்ட் அது வந்து ப்ராப்ளமாக கேட்டிருக்காங்க. அப்புறம் மானோமெட்ரிக் எஃபிஷியன்சிலேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அப்புறம் எனர்ஜி ஆஃப் வாட்டர் இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தெரியுது ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2023 செட் 1. ஸோ அதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ஹைட்ராலிக் மிஷின்ஸில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறப்ப கப்லான் டர்பைன் வச்சு ஒரு கொஸ்டின், வெலாசிட்டி டயக்ராம் வச்சு ஒரு கொஸ்டின், மானோமெட்ரிக் எஃபிஷியன்சி எகெயின் அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரைக்கிங் த ரன்னர் ஆஃப் ரியாக்ஷன் டர்பைன். ஸோ வாட்டர் வந்து ரன்னர் ஆஃப் த ரியாக்ஷன் டர்பைனை ஸ்ட்ரைக் பண்ணுறது சம்பந்தமான ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து ஆக்சியல் ஃப்ளோ பம்ப்பு, அப்புறம் வந்து டபுள் வால்யூட் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் அதுலேருந்து ஒரு கொஸ்டின். அப்புறம் மானோமெட்ரிக் எஃபிஷியன்சி ஆஃப் ப்ராப்ளம் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பம்பு சம்மந்தமான கொஸ்டின்ஸும் இருக்குது. ஜென்ரலாக பம்ப்ஸு டர்பைன்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது டர்பைன்லேருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. கடைசியாக வந்து 2023 செட் 2 அந்த கொஸ்டினை பார்க்குறப்ப க்ளோஸ்டு இம்பல்லர் அது சம்மந்தமான ஒரு கொஸ்டின், யூனிட் குவான்டிட்டிஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ்டு ஃப்ளோ டர்பைன், அப்புறம் மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி அண்ட் ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. ஸ்பீட் ரேஷியோ ஃபார் இம்பல்ஸ் டர்பைன், ஹைட்ராலிக் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டியூப்ளெக்ஸ் ஃபீட் பம்ப், சென்ட்ரிஃபியூகல் பம்ப், அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைன், கம்ப்ளான் டர்பைன் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சில செட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் நிறையவே இந்த ஏரியாலேருந்து வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக யூஸ்வலாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 8+ வந்து இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்றது அனதர் பிக் ஒரு டாபிக். இதையும் ஹைட்ராலிக் மெஷின்ஸ் அண்டு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணிங்கனாலே நீங்கள்
80 கொஸ்டின்ஸ் கிட்ட ஆன்சர் பண்ண முடியும் உங்களால். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. அண்ட் நம்ம அடுத்து என்ன பண்ணால் தெர்மோடைனமிக்ஸ் சம்மந்தமான அனலைசிஸ் நம்ம போட போகிறோம். சப்ஜெக்ட் வைஸில் தெர்மோடைனமிக்ஸில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றது. இப்போ நம்ம பார்த்துருக்கிற டாபிக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அப்புறம் ஹைட்ராலிக் மிஸ், இந்த டாபிக் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். கொஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, இந்த கான்செப்ட் படிச்சுட்டு இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால எக்ஸாம்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து எஸ்எஸ்சி ஜேஇ டிஎன்பிசி எம்இஐக்கான நியூ பேட்சஸ் வந்து 18th ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைன் அண்ட் கிளாஸ் ரூம் கோர்சஸ் ரெண்டுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ போத் டெஸ்ட் சீரீஸ், புக்ஸ் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணுறோம். அண்ட் இதுக்கான கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும், புக்ஸ் வேணும் இல்லை டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா அகாடமி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் 8190879379. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஆல். அடுத்தது இன்னொரு செஷனில் பார்க்கலாம்.